ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இந்த வீடியோவில் நம்ம விண்டோஸ் 10 கம்ப்யூட்டரில் எப்படி வால்பேப்பரை நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி நம்ம விண்டோஸ் 10 கம்ப்யூட்டரில் வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் தெரியாதவங்க யாரும் இருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தாங்க. நீங்க உங்க விண்டோஸ் 10 கம்ப்யூட்டர்ல வால்பேப்பரை சேஞ்ச் பண்ண விரும்புறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க செய்ய வேண்டிய விஷயம், உங்க கம்ப்யூட்டர்ல நீங்க விண்டோஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த இடத்துல பாருங்க செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும். அதையுமே கொடுத்து செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. போனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பாப்பீங்களா இருந்துச்சுன்னா பர்சனலைசேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே நீங்க கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பாருங்க உங்களுடைய பேக்ரவுண்ட் அப்படின்றதுக்கு கீழே சூஸ் யுவர் பிக்சர் அப்படின்னு சொல்லியும் நிறைய ஃபோட்டோஸ் காட்டும். அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி வால்பேப்பர் எதுவும் போட்டு பட்டிருப்பீங்களா இருந்துச்சுன்னா அந்த வால்பேப்பர்ஸ் காட்டும். ஸோ இல்லாட்டி இந்த இடத்துல ப்ரௌஸ் அப்படின்றதையுமே கொடுத்து உங்கள் கம்ப்யூட்டரில் ஏதாவது நீங்கள் ஃபோட்டோஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்களா இருந்துச்சுன்னா அதையுமே செலக்ட் பண்ணி கொள்ள முடியும். ஸோ நான் இங்கே எனக்கு இந்த வால்பேப்பர் பிடிச்சிருக்கு அப்படின்றனால நான் இந்த வால்பேப்பரை செட் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்த இடத்துல பேக்ரவுண்டில் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ப்ரீவியூ உங்களுக்கு காட்டும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் இந்த இடத்துல ஃபுல்லாகவே இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா இப்போ உங்களுடைய டெஸ்க்டாப்க்கு வால்பேப்பர் சேஞ்ச் ஆகி இருக்கும். ஸோ இப்படித்தான் நம்ம விண்டோஸ் 10 கம்ப்யூட்டரில் வால்பேப்பரை சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.